गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 6/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று காலை 6:37 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இரவு 11:43 வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இரவு 7:29 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2:31 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படின்னாலே நம்ம வராகி வணங்குவது நல்லது. அதுவும் இரவு 6 மணிக்கு மேலே, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே வராகிக்கு தீபம், இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறு, கண் திருஷ்டி இது இத்தனையும் விலகும். அதுவும் பஞ்சமியில் செய்வது இன்னும் சிறப்பு. ஏன்னா வராகி கோவிலில் பாருங்கள், பஞ்சமி அன்னைக்கு சரியான கூட்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வராகிக்கே போகலாம். சப்போஸ் உங்களால் போக முடியல, போகிறதுக்கான நேரம் இல்லைன்னா வீட்டில் வராகி படம் வச்சு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஐயோ வீட்டில் வராகி படம் வச்சிட்டோம்னா நம்ம என்ன ஆகுமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவன் நம்மளை நல்லது தான் செய்யும், நல்லது தான், அதாவது நன்மையை செய்யும், நம்மளை காப்பாற்றும். வராகி நமக்கு துன்பம் வராமல் காப்பாற்றக்கூடிய தெய்வம் வராகி. அதனால் அவளை பிடிச்சிக்கோங்க. வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள். நம்ம இந்த திதி சூன்யத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் அஷ்டமி திதி. திதி சூன்யத்தில் அஷ்டமி திதி மிதுனம், கன்னி. இந்த மிதுனம், கன்னி இவர்கள் இந்த அஷ்டமி நாளில் வளர்பிறை தேய்பிறை 2 சொல்லியிருக்கேன். வளர்பிறையில் வேதபுரீஸ்வரர் அவர் எங்கே இருக்கார்னா தேவூர் டு கீழ்வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது போகிற வழியில் தான் இந்த ஊர் இருக்குது. அங்கே வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. போய் நாகப்பட்டினம், அது நாகப்பட்டினம் கிட்ட இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. தேய்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறையிலையும், வளர்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறையிலையும் போகணும். இது இன்னொன்று தேய்பிறை அப்படின்னும் போது குரு பகவான் கோவில் உள்ள ஆபத் சகாய ஈஸ்வரர், இது ஆலங்குடி கும்பகோணத்தில் இருக்குது. இங்கே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வயதுக்கேற்ற தீபம் ஏற்றி அபிஷேக ஆராதனை மாதம் செய்து வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு முதல்ல நட்சத்திர வழிபாடு சொன்னேன். இது திதி சூன்யத்துக்கான கோவில், அடுத்தது கரணத்துக்கான கோவில்னு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரணம் தப்புனா என்னது உயிர் போகுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த கரணத்தை நம்ம அதுக்கு உண்டான ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில்
நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். கரணத்தை பிடிச்சவன் எந்த காலத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சின்றதே இல்லை. அதே மாதிரி தான் பஞ்சபட்சியும். பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கக்கிட்ட பகை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் கரணமும். சரிங்களா? இது முடிஞ்ச பிறகு நம்ம கரணத்தை பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் அத்தனையும் ஈடேறக்கூடிய நாளாக இருக்குது. ஏன்னா சந்திரனை குரு பார்க்குது, குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் 7 நாள் சனி நடந்தாலும் எப்பொழுதுமே பாதகாதிபதி மறைந்தால் நன்மை. மேஷராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அது யாருன்னா சனி பகவான். அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கா. உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்குமே தவிர மற்றபடி நன்மையே நடக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பணம் வரும்போது யோசித்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும். சில பேர் பணம் செலவு பண்ணிவிடுவாங்க. ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கணுன்ற எண்ணங்கள் வராது. சில பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை. உயர் அதிகாரி ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உடன்பிறப்புகள் ஆதரவாக உங்கள் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் வரவுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மற்றவர்கள் சொல்லும் கருத்துகளுக்கு உள்ள உண்மையை அறிந்து முடிவுகளை எடுங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யார் எது சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரம் யோசித்து அதன் பிறகு அதை செயல்படுத்தலாமா வேணாமான்னு யோசித்து செய்யுங்க. பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக பயணங்களை செய்யுங்க. வியாபார முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். அந்த வியாபார முதலீடுகள் கூட செய்தால் நமக்கு லாபங்கள் கிடைக்குமான்றதை யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல், பண விஷயம், பயணங்கள், அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, அடுத்தவரிடம் பேசும்போதும் அடுத்த இனத்தவரிடம் பேசும்போதும் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் ரொம்ப சிந்தித்து இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை. அதிர்ஷ்ட 8. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதை யோசித்து செய்யுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சுபமான நாள், சுகமான நாள், எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. அதே சமயத்தில் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பலம் என்ன பலவீனம் என்ன அதெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் அமையும். கால்நடைகள் தொடர்பான விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு முடிவு, அதாவது ஒரு முடிவே கிடைக்கல நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இதுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்கள். சண்டை சச்சரவு இல்லாமல் நீயா நானா அப்படின்னு போட்டி போடாமல் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்டன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் பிள்ளைகள் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சண்டை சச்சரவுகள் இன்னல்கள் இதெல்லாம் குறைய ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். கலை சார்ந்த பணிகளில் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தின் நல்ல மேன்மை ஏற்படும், லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் உடலில் ஒரு விதமான அசதி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பயணங்கள் செய்யும்போது வேகத்தை கூட்டாதீங்க, விவேகத்தோடு செல்லுங்க. குடும்பத்தில் புதிய நபர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் பொறுமை தேவை. மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். அரசு காரியங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி தொழில்நுட்ப விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். கை கால் வலி, எலும்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வலிகள்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பொறுமையோடு செய்வது நன்மையை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலையும் மன உறுதியோடு செய்வது நல்லது. முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும். அதே சமயத்தில் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் குறையும். சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள்லாம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவியால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள் பயணம் மற்றும் செயல்பாடுகளில் நிதானத்தோடு முடிவெடுப்பது நல்லது. வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருந்தால் வாக்கு கொடுங்க. அதே போல் பண வரவில் ஒரு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நீங்கள் செய்கின்ற வேலையில் மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து முதலீடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த ஹோட்டல் தொழில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், டீ கடை இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க. அதே போல் கடன் கொடுக்கறதோ சரி, கடன் வாங்கிறதோ சரி, இன்றைய தினம் வச்சுக்காதீங்க. அதில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் குடும்பத்திலும் சரி, உங்கள் நெருக்கமானவர்களிடம் சரி, மனம் விட்டு பேசுங்க. அப்போ தெளிவு ஏற்படும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அமைதியான பேச்சுகள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நிதானமாக பேசுங்க. அதாவது வார்த்தை விட்டுட்டோம்னா நம்ம திருப்பி அள்ள முடியாது. அதனால் அதுவும் விருச்சிக ராசிக்காரங்க தேள் கொட்டுற மாதிரி பேசுவாங்க. அதனால் வார்த்தையில் நிதானத்தை இன்றைக்கி காட்டுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நட்பு வட்டாரம் நீங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சகோதர சகோதரிகள்லாம் ஆதரவாக இன்றைக்கி செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமோடு இன்றைக்கி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். திடீர் செய்திகள் மூலம் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விலகும். வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் மூலம் சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பார்த்த தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். சிந்தனையில் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உயரதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும். அதே போல் ஆடம்பரமான செலவுகள் மூலம் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் தடைகள் சிரமங்கள் அத்தனையும் விலகுகின்ற நாளாக இருக்குது.
அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்றைக்கி ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு தருணம். அதே மாதிரி தொழிலில் இன்றைக்கி மேன்மை ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு. கல்வி பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாகவும், மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இன்றைக்கி இருக்கும். மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஆரோக்கியத்தில் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். விவசாய துறைகளில் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் தருகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் மீதான ஒரு சின்ன வதந்திகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி தன வருவாயில் இழுபறியான ஒரு சூழ்நிலை இருந்ததெல்லாம் விலகி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி இந்த வாட்டர் சப்ளை எல்லாம் பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான நாள். நல்ல வருவாய் வருகின்ற நாளாக இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் அதெல்லாம் விலகி அது மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கல்வி கற்கும் திறனில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். காது தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி விலகுகின்ற தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளெல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.